பொதுவாக மேஷம்னாலே ஒரு குணம் இருக்கு இல்லைங்களா? இவங்க இப்படிப்பட்ட நபர்கள், இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இதுதான் அவங்க அடையாளம் அப்படின்னா என்னங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். இந்த ராசியை ஒரு விஷயத்தை முடிவு எடுத்துட்டா அதை சாதிக்கிறதுக்கு போராட்ட குணம் மிகுந்ததாக இருக்கும், கிரியேட்டிவிட்டியும் இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இந்த ராசிக்கு தான். என்ன சட்டுன்னு கோபம் வரும். ஏன்னா இங்கே ராசியில் சூரியன் உச்சம் வருது இல்லையா? ஆனால் கோபம்னு சொல்ல சிவன் மாதிரி கருணை அருள் கொடுக்குறது இவங்க தான். அந்த கோபம்னு சொல்லக்கூடாது, அந்தளவுக்கு சிறப்பு மிக்கவங்க. இந்த ராசி கரெக்டான இடத்துல கரெக்டான பார்ட்னர் கரெக்டான சூழ்நிலை அமைஞ்சிட்டா நிச்சயமாக அரசாங்க வாய்ப்பே அதிகம் உள்ள ராசி மேச ராசி. பேங்கிங்கில் வேலைக்கு போக இதுதான் மேச ராசிக்கு. ஸ்டேட் பேங்க் இருக்குது, எத்தனையோ பேங்க் இருக்குது. பேங்கிங் சம்மந்தப்பட்டதில் ஹையஸ்ட் போஸ்ட். தாய் வழி உறவில் இருக்கிற ஆண்கள் மூலம் மனஸ்தாபம் வருகின்றன. தாய்மாமனாக இருக்கும், தாய்மாமன் உறவில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நல்லா பழகிட்டு இருந்தாங்க, திடீர்னு இப்போ சொல்கிறாங்கன்னு. அண்டை வீட்டாரிடம் கவனமாக இருக்க வேண்டியது மேசராசி. ஏழரை சனி வந்தோடனே வியாதின்னு நினைக்கக்கூடாது, உங்களுக்கு குணமாக வந்திருக்கு. குறிப்பாக கால் சம்மந்தப்பட்டது, மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படும். காலில் ரொம்ப நாளாக கொஞ்சம் பிரச்சனை இருந்து சர்ஜரி பண்ணால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாமல் இருந்தவங்களுக்கு பண்ண அம்சம் உண்டு. இந்த ஹார்ட் ப்ராப்ளம் பொதுவாகவே மேசராசிக்கு வர அமைப்பு உண்டு. ப்ரெஷரும் ஹார்ட்டும் டக்குன்னு போய் ஹாஸ்பிட்டலில் போய் சரி பண்ணணும். இதை பண்ணலைன்னா பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோட இருந்தவர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மேஷம் ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? இந்த ஆண்டு முழுவதுமே அவங்க என்னெல்லாம் அவங்களுக்கு கிடைக்க போகுது, அவங்க லைஃப்பில் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னங்கிறத விலாவரையும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாங்க சார். பொதுவாக மேஷம்னாலே ஒரு குணம் இருக்கு இல்லைங்களா? இவங்க இப்படிப்பட்ட நபர்கள், இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இதுதான் அவங்க அடையாளம் அப்படின்னா என்னங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். இப்போ மேச ராசின்னு வச்சுங்களேன், தன்னம்பிக்கை மிக்கவர்கள் மேசராசிகள். இந்த ராசியை ஒரு விஷயத்தை முடிவு எடுத்துட்டா அதை சாதிக்கிறதுக்கு போராட்ட குணம் மிகுந்ததாக இருக்கும். மற்றவங்களால முடியாதுன்னு கைவிட்டால் கூட தொடர்ந்து பயணிக்கக்கூடியது. கிரியேட்டிவிட்டியும் இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இந்த ராசிக்கு தான். பார்ட்னர்ஷிப்பில் டக்குன்னு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுறது, ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய அனைத்து இதுவும் உண்டு. இவங்களுக்கு யூனிக்கான கேரக்டர் என்ன விஷயம்னா, மற்றவங்களால இது பண்ணலாமா வேணாமா தயங்கிட்டு இருப்பாங்க. இது தயங்காது, செயலில் இறங்கிடும். இந்த ராசியோட ப்ளஸ் பாயிண்ட்டே தான். ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், நண்பர்கள், இதெல்லாம் இந்த ராசியோட ஒரு அரவணைத்து கொண்டு போகிற அம்சம். வண்டி வாகனங்கள், மோட்டார் சம்மந்தப்பட்டது, ஒரு திடீர்னு ஒரு ஹார்டான விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக இலகுவாக பண்ணக்கூடிய திறமை. ஆணோ பெண்ணோ இந்த மேசராசிக்காரங்க இருந்தாங்கன்னா வாக்குப்பொழியம், பேச்சு திறமை யுனிக்காக இருக்கும். இவங்களுக்கு ஸ்கில்லே அது பேச்சு தான். எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது, என்ன சட்டுன்னு கோபம் வரும். ஏன்னா இங்கே ராசியில் சூரியன் உச்சம் வருது இல்லையா? ஆனால் கோபம்னு சொல்ல சிவன் மாதிரி கருணை அருள் கொடுக்குறது இவங்க தான். அந்த கோபம்னு சொல்லக்கூடாது, அந்தளவுக்கு சிறப்பு மிக்கவங்க. இந்த ராசி கரெக்டான இடத்துல கரெக்டான பார்ட்னர் கரெக்டான சூழ்நிலை அமைஞ்சிட்டா ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணணும், ரைட் பொசிஷனில் ரைட்டான தொழில், ரைட்டான இது, ரைட்டான குடும்ப வாழ்க்கை, இதை கரெக்டாக அமைச்சிக்கிட்டவங்க வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் கஷ்டப்படுறோம் அப்படின்னா அது ஆசை தேவை, அதை புரிஞ்சுக்காமல் சின்ன மிஸ்டேக் பண்ண மட்டும்தான் இது மாட்டிக்கிறாங்க. ஆனால் இது ஓவராலாக பார்த்திங்கன்னா சிறப்பு மிக்கதாக இருக்கும். பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஸ்ட்ராட்டஜி, இயற்கையாகவே நிர்வாக சம்மந்த ஒரு பெஸ்ட்டு சூப்பர்வைசர் ராசி இந்த ராசிங்க. ஆக மொத்தம் ஓவராலாக இந்த ராசிக்காரங்கிட்ட நம்பி எதை சொன்னாலும் ஜெயிச்சு காட்டுவாங்க. ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ராசி இந்த மேச ராசி. மேஷ ராசி நேயர்களுக்கு பொதுவாக இந்த தமிழ் புத்தாண்டு வந்துருச்சுங்க சார். இந்த புத்தாண்டை நம்ம ஒரு சின்னதாக இந்த ஆண்டு இப்படி இருக்க போகுதுங்கிற சொல்லலாம்னா எப்படி இருக்குங்க சார்? இந்த மேச ராசி அன்பல் பார்த்தீங்கன்னா பராபவ வருடம் அது ஆரம்பிக்குது. ஆரம்பித்த உடனே 4ஆம் இடத்துல குரு பகவான் இடம் மாற்றம் அடைந்த உடனே வீடு, இடம், சொத்தை நிச்சயமாக வாங்குகிற அம்சம் உண்டு சார். கடனில் இருந்தால் கூட சொத்து அமையுங்க, பணத்தை அடைக்கக்கூடிய அம்சம் உண்டு. இந்த ராசிக்கு யோக பலனே தன் இருப்பிடம், வண்டி வாகனத்தை அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் கதவை தட்டும் ராசியாக இந்த ராசி இருக்காங்க. 7 சனி இருக்கிற காலத்தில் அந்த 7 சனியை 7ஆம் சனி பகவானை குரு பார்க்கும் காலகட்டத்தில் லாபமாக திடீர் அதிர்ஷ்டமாக மாற்றுவாங்க. வியாதியிலிருந்து மீண்டு வர்றதுக்கு உண்டான அம்சம் உண்டு. ஆக மொத்தம் யோகமான காலகட்டம் இந்த ராசிக்கு வந்து விட்டன்னு தைரியமாக சொல்லலாம். இந்த வருடத்தை அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடி இவங்க பட்ட கஷ்டங்கள் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், சரி எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க கிடைக்கல, எனக்கு மட்டும் இப்படி தான் இருக்கா அப்படின்னு இந்த கஷ்டங்களாகவே அமைச்சிட்டு இருந்தாங்க. வியாதிகள் சம்மந்தப்பட்டதும் நிறைய இருந்தது, நம்ம அதை பற்றி இன்னும் பேசுவோம். அப்போ இதில் மாதிரி கஷ்டப்பட்டதுலேருந்து ஒரு விடிவு காலம், ஒரு வெளிச்சத்துக்கு வந்துட்டாங்க. அதிர்ஷ்ட கதவை தட்டியாச்சு, தொடர்ந்து பயணிக்க பார்க்கணும். உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய சூழ்நிலைகள். குருவை நம்பி தைரியமாக இறங்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க சார்? பிஸ்னஸ் ரீதியாக முதலீடுகள் ஆகட்டும், எக்ஸ்பேன்ஷன், இல்லை நான் ஏதோ ஒரு பெரிய முடிவு எடுக்க போகிறேன், இந்த வருடம் அது சக்ஸஸாக இருக்குமாங்க? மேசராசி அன்பர்களுக்கு தொழில் செய்யணும்னு நினச்சிட்டாலே அந்த ராசி பற்றி பிரம்மாண்டமாக பண்ணும்.
அதை ஃபுல் டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறதுல பெஸ்ட்டு ராசிங்க. ஒரு தொழிலை பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஏரியாவில் எவ்வளோ அந்த பர்சன்டேஜ் வைஸ் கால்குலேஷன் வைஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இந்த 90% நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, இதில் ஓடலை, இத்தனை ஆட்கள் போட்டால் ஓடும், அப்படியே டீட்டெயில் கேதர் பண்ணுற காலகட்டம். இப்போ இவங்களுக்கு தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழிலை விருத்தி பண்ணுவாங்க. இப்போ தொழில் ஆல்ரெடி ஒரு பெரிய லெவலில் பிரம்மாண்டமாக எக்ஸ்பென்ஷன் பண்ணியிருக்கோம். அதில் வேலையாட்களை சரியாக அமைத்து அதில் அப்படியே விளம்பரங்கள் கொடுத்து பெரிய லெவலில் வருவாங்க. இவங்க இப்போ ஒன்று மட்டும் தொழிலில் புரிஞ்சுக்கணும். சோசியல் மீடியாவை இவங்க தொழிலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஜெயித்து விட்டார்கள். சோசியல் மீடியாவை இல்லாமல் தனித்து பண்ணுறனா மாட்டிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஃபோன் கம்யூனிகேஷன் சிசிடி இதை வைத்தவர்கள் பிரம்மாண்டமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டை இவங்களே வேலைக்காரர்களும் இவங்களே ஓனராகவும் இருப்பாங்க. அப்போ யாருக்கும் பயப்படாமல் பெரிய லெவலில் டெவலப் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள். இப்போ அடுத்த கேள்வி, பொதுவாக கேள்வி வரும், சார் 7.5 சனியில் பண்ணலாமா? 7.5 சனியில் இப்போ ஆரம்பத்திலே வேணாங்கன்னா இன்னும் 7.5 வருஷம் பண்ண முடியாது. ரைட் டைம். இதுக்கு ஒரு விரயத்தை கொடுக்குறார். அப்போ விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கிறதுக்கு பிஸ்னஸை வெளிநாடு தொடர்புடையது, புது நண்பர்கள் வட்டார பகுதியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அற்புதமாக பண்ணலாம். கோடி காலகட்டம் இதுதான். மேஷராசியில் வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போது? வேலை ரீதியாக முன்னேற்றமாகட்டும், இல்லைனா இந்த வேலையில் வந்து நான் புதுசாக ட்ரை பண்ண போகிறேன், நான் ஒரு ஜாபில் ஒரு 2 இயர்ஸ் இருந்துட்டேன், எனக்கு இன்னொரு பக்கம் போகக்கூடாது, ரைட் டைமா? ஏன்னா 7.5 சனிங்கனால எல்லாருக்குமே தப்பாக போயிடக்கூடாது ஒரு பயம் இருக்குது இல்லைங்க சார், அதுக்கு என்னவாக இருக்கும் சார்? மேஷராசி அன்பர்கள், வேலையில் ஒரு மாறுதல் ஒன்று, ஒரு மாற்றம், அதில் ஏற்றம், ஒரு உயர்வை தருகிற கால சூழ்நிலைகள். எப்படின்னா சனி பகவான் 6ஆம் வீட்டை பார்த்து விட்டாலே புதிதாக கற்றுக்கொள்ள முனைந்து விட்டார்கள். அப்போ இவங்க ஆல்ரெடி ஒரு நல்ல நாலேஜபிளாக இருக்கும். அப்டேட் பண்ண தயங்காத ராசி இந்த மேஷராசி. ஆன்லைனாக இருக்கலாம், சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், புது டெக்னாலஜி, இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி கூட சொல்லலாம். எந்த ஒரு ஃபீல்டாலும் புதுசாக கற்றுக்கும். இவங்க இருக்கிற படிநிலைக்கு அடுத்த படிநிலைக்கு போக ரெடி ஆகிட்டாங்க. 6ல் சனி பகவான் கொஞ்சம் இழுபறியாக போய் கொஞ்சம் சமாளித்து அப்புறம் மேலே போகிற மாதிரி இருக்கும். அது இவங்களுக்கு உண்டான அமைப்பு. ஆனால் நிச்சயமாக பார்த்திங்கன்னா வேலையில் அற்புதமாக பெரிய லெவல். இந்த நேரத்தில் இவங்களுக்கு ஒரு சிலர்லாம் தான் இருக்கின்ற இடத்தை மாற்ற வாய்ப்பு கிடைக்கும். சார் இப்போ சென்னையில் இருக்கேன், பெங்களூரில் போகலாமா? பெங்களூரில் இருக்கேன், கோயம்புத்தூர் வரலாமா? சார் வெளிநாடு போகலாமா? என்ன வெளிநாட்டில் இப்போ போகிறதெல்லாம் பலது போயிட்டுருக்கேன். அது மாதிரி ஒரு சேஞ்சஸ் நடக்கிற மாற்றத்தை எடுத்தவர்கள் ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து விட்டன. என்ன குடும்பத்தை விட்டு கொஞ்சம் போகணும்னு ஒரு சிலருக்கு, இல்லை நானே போயிட்டு வரட்டுமா, இல்லை சமையல் பழகணுமா? பொதுவாக அந்த ராசி இப்போ சமையல் கற்றுக்க போகிற ராசி வேறு. 6ஆம் இடம் உணவையும் குறிக்கும். சமையல் வேறு பழகிற அம்சம் இருக்குது. நிச்சயமாக ஆணோ பெண்ணோ சமையல் பழகிக்கங்க. இந்த ராசி இப்பொழுது வேலையில் உச்சத்தை தொடுகிற சூழ்நிலை வந்து விட்டன. மேஷராசியில் இப்போ திருமணம் ஆகாத நபர்கள் வந்து தற்போதைய காலகட்டம் என்ன 7.5 சனி தொடங்கிருச்சு, இன்னும் திருமணம் ஒருவேளை 7 ஆண்டுகள் தள்ளி போடணுமா, இல்லை இப்போ நம்ம பண்ணாலுமே நம்ம மனம் விரும்பிய நபர் கிடைப்பாங்களாங்கிற சந்தேகங்கள்லாம் இருக்குங்க சார். ஸோ இந்த தமிழ் நியூ இயர்க்கு பின் எப்படி இருக்க போகுது? மேஷராசிக்கு தமிழ் நியூ இயர்க்கு பின் திருமணம் என்ற ஒரு விஷயம் அதீதமாக உடனே பண்ண வேண்டிய சூழ்நிலைகள். திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடாத ராசியில் இந்த ராசி. ஏன்னா உங்கள் ராசியில் கோச்சார குரு 3லிருந்து 7 குரு பார்க்கும் காலகட்டத்தில் மனதுக்கு பிடித்த வரன் வரும். வருகின்ற வரன் என்னென்னா வயது வித்தியாசமோ சப்காஸ்டாக கூட ஒரு சிலருக்கு மாறும். ஆண் பெண் இருவருக்குமே திருமணத்தை தள்ளி போடக்கூடாத நேரம் இது. இப்போ தள்ளி போட்டிங்கன்னா அப்புறம் எப்போ போடுறது? பொருளாதார ரீதியாக மட்டும் சிறப்பாக இருக்கும், குடும்ப வாழ்க்கைக்கு சிறப்பாக. அப்போ நேரம் காலங்கள் கரெக்டாக குறிப்பிடும் நேரத்தில் திருமணத்தை பண்ணிட்டா திருமணம், குழந்தை பிறப்பு, அதற்கு பின் வாழ்க்கைகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். நேரம் இல்லாத நேரத்தில் எடுத்த கணவன் மனைவிகள் தவறான முடிவில் இப்போ வந்து நின்றுருக்காங்க. சார் டைவர்ஸ் கிடைக்குமா இந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரிலாம் பிரச்சனைக்கு போகக்கூடாதுன்னா ஜாதக ரீதியாக கரெக்டான நேரத்தில் திருமண காலகட்டம் குரு பகவான் உங்கள் 3ஆம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். வைகாசி மாதத்தில் டக்குன்னு திருமணத்தை பண்ணிக்கிட்டால் நிச்சயமாக உண்டு. திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடாத ராசி இந்த ராசி தான். மேஷ ராசியில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதுவே சில பேர்த்துக்கு 2-3 வருடங்களாக தாமதமாக இருக்குது. நாங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட் போகலாமா? ஏன்னா ட்ரீட்மெண்ட் போகிறதுக்குமே ஒரு பெரிய ஸ்டெப் எடுக்கிறோம். 7.5 சனியும் இருக்குது, அந்த பயம் இருக்குது. ஸோ இவங்களுக்கு நேச்சுரலாகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க சார் இந்த புத்தாண்டுக்கு பின், இல்லை ட்ரீட்மெண்ட்னாலுமே இந்த விடம் தொடங்கலாமாங்க சார்? மேஷ ராசி என்பவர்கள் குழந்தை விஷயத்தில் அதீத கவனம் செலுத்த வேண்டிய ராசி. கன்சீவாக ஆகிறதுக்கும் ஹெல்த் ரீதியாகவும் கடவுள் ரீதியாகவும் தேவை. நிறைய மிஸ்கரேஜ் நடந்தது மேஷராசி தாங்க. நீங்கள் லிஸ்ட் எடுத்தா சார் டியூபிள் நின்றுதுன்னாங்க, இன்ஃபெக்ஷன் சொல்லி இதாயிருச்சு, 2 மாதம் 3 மாதத்துலேயே கரு இல்லை, ஹார்ட் பீட் இல்லை, இது கம்ப்ளைண்ட் வந்தது பல பேர் இந்த மேஷராசிகள். 5ஆம் ஸ்தானத்தில் கேது இருந்து, கேதுங்கிறது நோய் கிருமியையும் குறிக்கும். அதனால் நிறைய பெண்களுக்கு இன்ஃபெக்ஷன் மூலமாக வெள்ளைப்படுதல் இது போன்ற நடந்து மிஸ்கரேஜ் ஆனது உண்மை. இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்கள் 3ஆம் இடத்திலிருந்து 7ஆம் வீட்டையும் பார்க்குற காலகட்டத்தில்
குழந்தை பாக்கியம் ஏதோ ஒரு சிறு மருத்துவர் சிறு கடவுளை வழிபட்டு அப்போ தான் குழந்தை பாக்கியம் உண்டு. அப்போ நிறைய பேர் ஐயுஏ ஐவிஎஃப் இது மாதிரி ட்ரை பண்ணுற அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி. சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, பெண்களுக்கு ஈக்குவலாக ஆண்களுக்கு இப்போ இம்பார்ட்டன்ஸ் ப்ராப்ளம் வந்திருக்கு. நான் பார்க்குறதுல ஆண்களுக்கு லிக்விடு கம்மியாக இருக்குங்கிறாங்க, ஃப்ளூயிடிட்டி கம்மி, மொட்டாலிட்டி கம்மி, ஸ்பெம்ஸ் லெவல் வரல, இது மாதிரி பல கேஸ் பார்க்குறோம். நம்ம கொடுத்த பரிகாரத்தில் ஜென்ஸுக்கே குழந்தை பாக்கியம் வந்திருக்கு. ஒரு சில முத்திரைகள் பயன்படுத்தி சொன்னோம், ஒரு சில யோகாக்கள் சொன்னோம், இது ஒன்றும் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ பதில் என்னென்னா, இந்த நேரம் தான் கரெக்டான நேரம். ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு தவற விட வேண்டாம், நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இருக்குது. மேஷ ராசியில் இப்போ காலேஜுக்கு ஜாயின் பண்ண போகிறேன், எஜுகேஷன் ரீதியாக உதாரணத்துக்கு நான் 12th இப்போ முடிக்கிறோம், நான் காலேஜ் போகிறேன், என்ன கோர்சஸ் எடுக்கலாங்கிற கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். 7.5 சனிங்கிறனால தவறான முடிவுகள் எடுத்துட மாட்டோமா. ரெண்டாவது என்ட்ரன்ஸ் பல பேர் எழுதியிருக்காங்க, உதாரணத்துக்கு ஒரு காலேஜ் என்ட்ரன்ஸோ இல்லை கவர்மெண்ட்டில் நான் கவுன்சிலிங் கிடச்சிருமா. ஸோ இவங்களுக்காமே எந்த அளவு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார்? இப்போ மேசராசி இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு டாஸ்கே என்னென்னா, ரைட் பேத்தை சூஸ் பண்ணுறதுல பேரண்ட்ஸும் சரி இந்த குழந்தைங்களும் சரி படாதபாடு பண்ணுறாங்க. முதல்ல காம்படேட்டிவ் எக்ஸாம் முன்னாடி ப்ரிப்பரேஷனுக்கு எக்ஸ்டர்னல் கோர்சஸ் வெளியே வீட்டில் உட்காந்து படிக்கிற அம்சம் இப்போ இல்லை. டியூஷன் இந்த மாதிரி போட்டு அனுப்பணும். இப்போ +1 +2 10th முடித்தவங்களுக்கு +1 +2 டிப்ளமா, இது ஒரு பிரச்சனை. சரி, காலேஜ் போயிட்டோம், என்ன கோர்ஸ் எடுக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸா வேறையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்போ இந்த மாதிரி இல்லையா. பொதுவாக அவங்க ஜாதகம் சொல்வதை எடுத்து விட்டால் வாழ்க்கை சாதகமாக அமைஞ்சிருது. உனக்கு இதுதான் வேலை, இதுதான் தொழில், இதுதான் அமைப்பற அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு உங்களுக்கு முக்கியமான 4ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அங்கே குரு பகவான் வரார். இறைவன் அருளால் நல்லா இதை சூஸ் பண்ண அமைப்பு உண்டு. ஒரு சில மேசராசிக்காரங்க இன்ஜினியரிங் எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன், டாக்டர் எடுக்க சொல்லியிருப்பேன். டாக்டரா, இன்ஜினியரிங், அக்கௌண்ட்ஸா, அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இதுக்கு பேஸ்ட் ஆன் ஹாரோஸ்கோப் மாறுது. அதை பண்ணி எடுத்தால் ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த வருஷத்தில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ராசி, சிஏ ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டதில் கிளியர் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. நிறையா என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் சொல்லுவாங்க, சார் மேனேஜ்மெண்ட்டில் போயிடலாமா, இப்போ பணம் கட்டிடலாமான்னு கேட்டாங்க. ஒரு சிலர் கட்ட சொல்லிட்டேன், ஒரு சிலருக்கு இயற்கையாகவே கிடைக்கும். நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த ஸ்கீம் வேண்டாம், நீங்கள் விஐடிக்கு போங்க, இல்லை அமிர்தா போங்க, இல்லை பெங்களூர் போங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போ அவங்க 4வது ஸ்தானத்தில் ராகுவோ சந்திரனோ சம்மந்தப்பட்டால் வெளியிடத்துக்கும், சூரியனோ செவ்வாய் சம்மந்தம் உள்ளிடத்துக்கும் இப்படி பிரித்து கொடுக்கணும். அப்போ நிச்சயமாக இந்த இடத்துல மாணவர்கள் சூப்பர். டிபெண்ட்ஸ் ஆன் எடுக்கிற என்வாயன்மெண்ட்டை மட்டும் ஹாரோஸ்கோப் பேஸ் பண்ணி போகணும். இப்போ பல பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறாங்க சார். மேஷ ராசியில் ஏதோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட், டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, பல்வேறு துறைகளுக்கு நீண்ட நாட்களாக முயற்சி செய்கிறாங்க. இப்போ 7.5 சனி தொடங்கினால அவங்களுக்கு அடுத்த கட்ட பயம் வந்திருக்கும். ஏன்னா நமக்கு இது வரைக்கும் நம்ம ஜெயிக்கல, இந்த 7.5 சனியில் நம்மளால் ஜெயிக்க முடியுமா, நமக்கு அந்த யோகம் இருக்கா அப்படிங்கிறதா கேள்வியாக இருக்குங்க சார். ஸோ இந்த காலகட்டத்தில் அடுத்து வரக்கூடிய ஒரு வருடத்தில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்காங்க சார்? இந்த வருடம், அதாவது தமிழ் புத்தாண்டு வருடம், இந்த மேச ராசிக்கு எக்ஸாம் 7.5 சனி இதெல்லாம் ஃபஸ்ட்டு பயப்பட தேவையில்லை. நிச்சயமாக அரசாங்க வாய்ப்பே அதிகம் உள்ள ராசி மேச ராசி. சார் 7.5 சனின்னா கமிட்மெண்ட் சார், உறுதியாக கொடுக்க போகிறேன்னு அர்த்தம். சனி பகவான் கொடுப்பதை யார் தடுப்பார்? ஏன்னா சனி பகவான் இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் திருமணமாக இருக்குது. நிறைய சினிமா செலிபிரிட்டி எல்லாம் 7.5 சனி அஷ்டம சனி தான் உள்ளே போனாங்க. கவர்மெண்ட்டில் ஜாப்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கட்டுப்பாட்டுக்குள் அடங்க வேண்டும் என்றால் சனி இல்லாமல் இல்லை. அப்போ சனி பகவான் இந்த வந்த அம்சத்தினால தான் இப்போது இவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. இதில் அவங்களுக்கு என்ன எக்ஸாம் கிடைக்கும், நிறைய பேருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் அதிக வாய்ப்பு. நிறைய பேர் எஸ்சிஎஸ்சி கமிஷன்ஸில் வருது, அது படிக்கலாம். ரயில்வேஸு இதெல்லாம் சூப்பராக இருக்கும். அப்போ இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு படிக்கட்டுமா, டிஎன்பிசிக்கு இப்போ பொதுவாகவே இந்த நேரத்தில் அமைப்பு இல்லை. ஏன்னா 4ஆம் இடத்தில் குரு வரும் காலகட்டத்தில். அப்போ கடகம்னா தமிழ்நாடு, அங்கே வேண்டாம். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது ஸ்கீம்ஸில் படிங்க, நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்டதில் இன்னொன்று வருது. எப்போ வருதுன்னா, பாஸ்போர்ட் ஆஃபீஸில் உள்ளே போகலாம். அப்புறம் ரயில்வேஸில் ஏர்போர்ட் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பேங்கிங்கில் வேலைக்கு போக இதுதான் மேசராசிக்கு. எத்தனை ஸ்டேட் பேங்க் இருக்குது, எத்தனையோ பேங்க் இருக்குது. பேங்கிங் சம்மந்தப்பட்டதில் ஹையஸ்ட் போஸ்ட் ஆல்ரெடி ஜாபில் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமா, சென்ட்ரல் ஜாபில் இருக்கிறவங்க யாரும் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தால் அடுத்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ண போக வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ளே என்ட்ரானவங்க இன்னொரு ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த ஹையஸ்ட்டு போஸ்ட்டு போகிறதுக்குண்டான காலகட்டம் வந்தாச்சு. அருமையான காலகட்டம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட உறவு ரீதியான பிரச்சனை வரும். இந்த நபரிலும் ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லை இப்படிப்பட்டவர்னால தான் கவனம் இந்த வருடத்தில் அப்படின்னா யாராக இருக்கும் சார்? மேசராசிக்கு உறவில் பாதிக்கக்கூடியது தாய் மாமன், தாய் வழி உறவில் இருக்கிற ஆண்கள் மூலம் மனஸ்தாபம் வருகின்றன.
தாய்மாமனாக இருக்கும், தாய்மாமன் உறவில் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நல்லா பழகிட்டு இருந்தாங்க, திடீர்னு இப்போ சொல்கிறாங்கன்னு. அண்டை வீட்டாரிடம் கவனமாக இருக்க வேண்டியது மேசராசி. இப்போ கூடவே பழகுனா திடீர்னு பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டா, பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டா, கேஸ் கொடுத்துட்டா, இது மாதிரி பல பேர் சந்தித்தது. இளைய சகோதரர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இளைய சகோதரர்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம், இல்லை அவங்கள்ட்ட பொறுமையாக புரிய வைக்கணும். நிறைய டிஸ்பியூட் வந்தது, தாய்மாமன், அண்டை வீட்டார் மற்றும் இளைய சகோதரர் பல பேர்த்துக்கு அவமானப்பட்டு பெரும் பிரச்சனை, கேஸ் போகிற அளவுக்கு வந்திருக்கு. இதில் பண ரீதியாக இன்வால்வ் ஆகுது, சொத்து சம்மந்தப்பட்டதற்கு மெயினாக இங்கே எங்கன்னா கௌரவம் இல்லை, அந்தஸ்து இல்லை, எனக்கு மரியாதை கொடுக்கலங்கிற பாயிண்ட்டு தான் இங்கே வந்து நிற்கிது. அப்போ பொறுமையாக டீல் பண்ண வேண்டியது இந்த மேசம். கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் செக்லிஃப்ட் கொடுத்தவங்க பிரச்சனை அதிகமாக வாய்ப்பு இருக்குது, கவனம். மேஷராசிக்கு ஹெல்த் ரீதியாக எப்படி இருக்க போகுதுங்க சார்? உடல் நலத்தில் இந்த வருடத்துக்கு பின் ஏதாவது புதிய பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இருக்கா? நீண்ட நாட்களாகவே பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குது, 7 சனி இன்னுமே அதிகரிச்சிட்டு இருக்குது. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுங்க சார்? இந்த தமிழ் புத்தாண்டில் மேச ராசிக்கு சார் இந்த வியாதி வருமா அந்த வியாதி வருமானு, சார் வியாதி வரும், ஆனால் அது குணப்படுத்துங்கிற வியாதி மாதிரி வரும். ஒரு பல நாளாக இருந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியது. இந்த மேசராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இருக்கிற பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போட்டிருந்தாங்க, இல்லை உடனே வருது. அப்போ 7 சனி வந்தோடனே வியாதின்னு நினைக்கக்கூடாது, உங்களுக்கு குணமாக வந்திருக்கு. குறிப்பாக கால் சம்மந்தப்பட்டது, மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படும். காலில் ரொம்ப நாளாக கொஞ்சம் பிரச்சனை இருந்து சர்ஜரி பண்ணாமல், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாமல் இருந்தவங்களுக்கு பண்ண அம்சம் உண்டு. இந்த ஹார்ட் ப்ராப்ளம் பொதுவாகவே மேசராசிக்கு வர அமைப்பு உண்டு. ப்ரெஷரும் ஹார்ட்டும், இதை ஆன்ஜியோ பண்ணுறேன், அது பண்ணுறேன், டேப்லெட்லேயும் கரைக்கிறேன்னு சொல்லி தள்ளி போட்ட பல பேர் டக்குன்னு போய் ஹாஸ்பிட்டலில் போய் சரி பண்ணணும். இதை பண்ணலைன்னா லைஃப் த்ரெட்டன் வர வாய்ப்புண்டு. சார் நான் பயன்படுத்தலை, சாத்தியக்கூறுகள். 4ஆம் இடத்துல குரு பகவான் கொழுப்புங்கிறது மார்பு பகுதியில் வருகின்றன. அதற்கு திரிகோணத்தில் சனி இருக்கும்போது கொழுப்பு அடைப்புன்னு அர்த்தம். சனி குருங்கிறது பிளட் கிளாட்டுன்னு அர்த்தம், கொழுப்பு அடைப்பு. அப்போ பிளட்டு காட்டு வரும், அங்கே சந்திரன் வேறு இருக்குது, அது ரத்த ஓட்டம் கண்டிப்பாக பிளாக்காக. அப்போ இந்த இதயம் சம்மந்தப்பட்ட லங்ஸ் சம்மந்தம் நிறைய பேர் இப்போ பெண்கள் குறிப்பாக இந்த நேரத்தில் சார் மார்பக பகுதியில் சின்ன கட்டி மாதிரி இருக்குது, அது என்ன கட்டின்னு தெரியல, கேன்சராக இருக்குமோங்கிறது. இது நம்ம சேனலே கொடுத்து வந்த ஒரு சில பரிகாரம் கொடுத்து க்யூரான்னு சொன்னாங்களா. அப்போ அந்த மாதிரி பரிகாரங்களை ஒவ்வொரு ராசி அடிப்படையிலும் கொடுத்து க்யூர் பண்ண முடியுது. அப்போ இதுக்கு மாற்று உண்டு, வைத்தியம் பார்த்தே ஆகணும். மேஷராசியில் இந்த கடன் பிரச்சனைன்னு பல பேர் மாறிட்டு இருக்காங்க சார். பல்வேறு துறைகளில் வந்து முதலீடுகள் செய்வதற்காகவும் இல்லை அவங்களோட பர்சனல் எக்ஸ்பென்ஸ்க்காகவே கடன்கள் வாங்குறாங்க, சின்னதோ பெருசோ அவங்களோட தகுதித்து அந்த மாதிரி. இப்போ இந்த கடன் எல்லாமே 7 சனியாக ஆரம்பம். இந்த தமிழ் புத்தாண்டு வந்து அதோடைய தொடக்கமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் கடன் அடைப்பதற்கு எந்த அளவு சாத்தியக்கூறுகள் இருக்குங்க சார்? மேசராசிக்காரர் கடனில் கவனிப்பாக இருக்க வேண்டும். இவர்கள் செய்த தவறுகள் என்னென்னா, உறவுகளுக்காக கடன் வாங்கினது ஒன்று. 2வது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கடனை வாங்கிட்டு இப்போ ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சின்னு கடன் பண்ணிட்டாங்க. அதில் கோல்டில் போட்டுறதால பரவாயில்ல, அதில் போடுறேன் அப்படின்னு. ஒரு சிலர் கிரிப்டோவில் போட்டு பணம் எங்கே இருக்குன்னு தொலைவிட்டுருக்காங்க. இதே இதுதான், இதை கொஞ்சம் நகையை திடீர்னு அடகு வைத்து அதிலிருந்து கடன் வாங்கி சார் கடனில் தத்தளிக்கிறாங்கன்னு உண்மை. இதை மீண்டு வர ஒரு சில கோயில் பரிகாரம் எழுதி கொடுப்போம், அதை பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் மீண்டு வந்துடுவாங்க. இந்த கடன் சம்மந்தப்பட்டது இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரைட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிக்கணும், இல்லை இடமோ வீடோ அந்த மாதிரி பண்ணணும். கடன் தேவையற்றதை தவிர்ப்பது நலம், இதுதான் ஃபஸ்ட்டு. இதில் இந்த கடனை ஒரு ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ வாங்கினா அது அவாய்ட் பண்ண முடியாது. அதுவும் உடல்நிலை சரியில்லை, ஃபேமிலிக்காக வாங்கினது, திருமணத்துக்காக அதிக கடன் வாங்கின இந்த ராசிங்க. இப்போ 10 லட்சம் 15 லட்சம் இந்த ஃபங்க்ஷன் நிறைய வச்சாங்க, மெஹந்தி ஃபங்க்ஷன் இருந்து. நானே பல பேர் சொன்னேன், அதெல்லாம் வேண்டாம், அன்னெசரி கடன் வேண்டவே வேண்டாம், இது மீண்டு வரணும். அப்போ அந்த கால சூழ்நிலை படிப்படியாக இந்த குருவில் ஒரு சேஞ்சஸ் கிடைக்கிது. ஒரு பொருளாதார உயர்வு வரனால ஏதோ ஒன்றை விற்று வாங்கலாமான்ங்கிற சூழ்நிலை வந்திருக்கு. அப்போ நிச்சயமாக படிப்படியாக மீண்டு வருகிறார்கள். மேஷராசிக்கு இந்த புத்தாண்டு சிறப்பான ஆண்டு அமைவதற்கு ஒரு கோயில் வழிபாடு இல்லை ஒரு இறை வழிபாடு நீங்கள் இதை பிரார்த்தனை செய்யும் போது கட்டாயம் ஜெயிக்கலாம்னா எதுவாக இருக்கும் சார்? மேசராசிகள் ஜெயிக்க இவருக்கு கந்த சஷ்டி கவசம் கேட்டு வந்து கொண்டே இருந்தால் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். பழனி முருகருக்கு ஒரு டைம் போயிங்க, அங்கே குறிப்பாக போகர் சன்னதியில் வழிபட்டுட்டு வெளியே உட்காந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க. இறைவன் உங்கள் வந்து வழிவகை என்ன, எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும், திருமணமாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், நோய் நொடியாக இருக்கலாம், டெவலப்மெண்ட் அனைத்துக்கும் முருகர் அருள் உங்களுக்கு தேவை. பழனியை ஒரு டைம் அந்த போகர் சன்னதியில் வேண்டுதல் பண்ணும் பொழுது பல பேர் ஜெயிச்சிருக்காங்க. இதே ராசி ஒரு முறை நான் என்ன சொல்லியிருக்கேன் சார், அன்னதானம் இந்த பழனியில் அன்னதானம் சாப்பிட ரொம்ப டஃப்பு தான், போய் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். ஒன்று அன்னதானம் அந்த கஷ்டத்தில் சாப்பிட்டா தான் 7 சனி அர்த்தம். கஷ்டத்தில் போய் அன்னதானம் ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு அதுக்கப்புறம் அப்படி இதுக்கு மேலே கஷ்டம் என்னங்கிற மாதிரி அப்படியே லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்.
அன்னதானத்தை கொடுக்கவும் செய்யுங்கள். நடந்து போகிறவங்களுக்கு பழனி இது மாதிரி நடந்து போகிறாங்க, ஒவ்வொரு சீசனுக்கு நடந்து போகிறவங்களுக்கு கொடுக்கலாம். வாய்ப்பு இல்லைன்னா ஏதோ ஒரு கோயிலில் நடந்து போகிறவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தால் வாழ்க்கை வெளிச்சமாக அதீத காரணம். மேஷராசிக்கு தமிழ் புத்தாண்டுக்கு பின் எப்படி இருக்குங்க இந்த விழாவாரியாக பார்த்தோங்க சார். கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனில் கருத்துக்கலாம் வந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். சிவா.